சிறுநீரக பாதிப்பு அப்படின்னு சொல்கிற விஷயம் இப்போல்லாம் நிறைய பேருக்கு வயது வித்தியாசமே தெரியாமல் தாங்க வந்துட்டுருக்கு. அதாவது பார்த்தோம்னா நிறைய பேருக்கு சிம்டம்ஸே தெரியலங்க. ஸோ சிம்டம்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ரொம்ப ஈஸியாக நமக்கு ஒரு முன்னெச்சரிக்கை மாதிரி அலர்ட் ஆகிடலாம் இல்லையா? அப்போது என்ன சிம்டம்ஸ் தெரியும் அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதிகமான உப்பு சுவை இருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் எடுத்துக்கிட்டே வரீங்க. அவுட் சைட் ஃபுட் நிறைய சாப்பிட்றது, ஜங்க் ஃபுட்டு, ஃபாஸ்ட் ஃபுட்ஸ்லாம் சாப்பிட்றது எல்லாமே என்ன ஆகும்னா ரத்தத்தில் உப்போட அளவு அதிகரிக்குது. உப்பு நோய்ன்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அது இதுதாங்க. உங்களுக்கு புரோட்டீன்யூரியா கண்டிஷன் இருக்குன்னா அதிகமான புரோட்டீன் நான்வெஜ் நிறைய சாப்பிட்றீங்கன்னா அதை ஃபஸ்ட்டு நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதிகமான அசைவ உணவுகள் சாப்பிடும்பொழுது இப்படி நம்ம எடுத்துக்கும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகள் நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும். சிறுநீரகம் அதிகமாக டேமேஜ் ஆகாமல் இருக்குங்க. ஹெல்த் கஃபே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். ரத்தத்தில் இருக்கக்கூடிய கிரியேட்டினோட லெவல் எப்படிங்க குறைக்கிறது? ஏன்னா இது இப்போது சமீப காலத்தில் ஏஜ் டிஃப்ரென்ஸே இல்லாமல், வயது வித்தியாசமே இல்லாமல் நிறைய பேருக்கு இந்த கிரியேட்டின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. இது எல்லாமே சிறுநீரக பாதிப்பினால் வரக்கூடிய பிரச்சனைகள் தான். இந்த சிறுநீரக பாதிப்பு அப்படின்னு சொல்கிற விஷயம் இப்போல்லாம் நிறைய பேருக்கு வயது வித்தியாசமே தெரியாமல் தாங்க வந்துட்டுருக்கு. அதாவது பார்த்தோம்னா இந்த ஏஜில் இருக்கவங்களுக்கு தாங்க கிட்னி ப்ராப்ளம் வரும்லாம் கிடையாது. ஸோ டீனேஜில் இருக்கவங்களுக்கு, கிட்ஸுக்கு, ஸோ ரொம்ப ஏஜ்ட் பர்சன்ஸ்க்கு, மிடில் ஏஜ் குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் எல்லாருக்குமே இந்த சிறுநீரக பிரச்சனை வருதுங்க. இதில் சமீப காலத்தில் பார்த்தோம்னா இந்த 1 இயர் எடுத்துக்கோங்களேன். லாஸ்ட் 1 இயரில் சிம்டம்ஸே தெரியாமல் சிகேடி ஸ்டேஜ் 5 இந்த ஸ்டேஜில் இருக்கக்கூடிய நபர்கள் தான் அதிகம். எனக்கு என்ன அறிகுறியுமே தெரியலையே, இதனால தான் நான் எந்த ட்ரீட்மெண்ட்டும் எடுக்காமல் விட்டுட்டேன் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறீங்க. அப்போது இந்த யூரியா கிரியேட்டின் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு என்னங்க காரணம்? இதை எப்படி இயற்கையான முறையில் நம்ம தடுக்கலாம்? நிறைய பேருக்கு சிம்டம்ஸே தெரியலங்க. ஸோ சிம்டம்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ரொம்ப ஈஸியாக நமக்கு ஒரு முன்னெச்சரிக்கை மாதிரி அலர்ட் ஆகிடலாம் இல்லையா? அப்போது என்ன சிம்டம்ஸ் தெரியும் அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அறிகுறிகளை பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக இது நம்ம ஒரு தலைவலி இதில் வரலாம், இல்லை வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரலாம். நம்ம என்ன பண்ணுறோம், சரியாக தூங்கலை, நைட்லாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம், ஸோ டென்ஷன் ஆகிட்டோம், இதனால தான் தலைவலி. இல்லை அதிகமாக தலைவலி இருந்துட்டேச்சுன்னா ஒரு டேப்லெட் போட்டு அதை ஸ்டாப் பண்ணிடும். பட் யாருக்குமே இது ஒரு சிறுநீரக பாதிப்பின் அறிகுறின்றது நம்ம அந்த டைமில் நம்ம தெரிஞ்சிக்க முடியாது. இப்போ சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் யூரின் போகும்பொழுது நுரையா வருதா கவனமாக பாருங்கள். நிறைய பேர் நீங்கள் அலட்சியப்படுத்துகிற இந்த ஒரு பாயிண்ட் தான் கொஞ்ச நாள்லேயே சிறுநீரக பாதிப்பு ஸ்டேஜ் 5 வரைக்கும் கொண்டு வந்து விட்டுருது. அப்போ யூரின் போகும்பொழுது நுரையா வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா, நுரை அதிகமாக வருதுன்னா அதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. கால் பாதத்தில் வீக்கம் வருதா, டைஜஷன் சரியாக நடக்கலையா, தலைவலி வருதா, சருமத்தில் அடிக்கடி வியர்வை வருது, வெள்ளை வெள்ளையாக பூத்த மாதிரி இருக்குது, முகத்தில் உடல் எல்லாமே முகப்பொரு வர மாதிரி சின்ன சின்ன கட்டிகள் ஏற்படுறது, இது எல்லாமே சிறுநீரக பாதிப்பின் ஒரு அறிகுறி தான். யாருக்கெல்லாம் வரலாம்? கிரியேட்டின் லெவல் ரத்தத்தில் அதிகமாக இருக்குது, யாருக்கெல்லாம் வரலாம்னா உங்களுக்கு ஏற்கனவே பிளட் ப்ரெஷர் இருக்குது, இல்லை நமக்கு சுகர் லெவல் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி காரணங்களால் கண்டிப்பாக என்ன ஆகுதுன்னா கொஞ்ச நாட்கள்லேயே சிறுநீரக பாதிப்பு அதிகமாக வர ஆரம்பிச்சிருது. ஸோ சிறுநீரக பாதிப்பு அதிகமாக வர வர கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு போகக்கூடிய இரத்த ஓட்டம் குறைஞ்சு இரத்த நாளங்களில் சுருக்கம் ஏற்பட்டு சிறுநீரகம் அதிகமாக பாதிப்புக்கு உள்ளாகுது. இந்த ஸ்டேஜ் தான் நம்ம க்ரானிக் கிட்னி டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம், சிகேடி அப்படின்னு சொல்கிறோம். ரீனல் பேரன்கைமல் டிசீஸ், டயபெட்டிக் நியூரோபதி, டயபெட்டிக் நெஃப்ரோபதி, இது எல்லாமே சொல்கிறோம் இல்லைங்களா? ஸோ இந்த நெஃப்ரோபதின்ற கண்டிஷன் தான் சிறுநீரகங்களில் அதிகமாக பாதிப்பை ஏற்படுத்துது. சிஸ்டைட்டிஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷனும் போட்டிருப்பாங்க. இதில் ஸ்கேன் எடுத்து பார்த்தீங்கன்னா கார்டிகோ மெடுலரி டிஃப்ரென்ஷியேஷன் மெயின்டைன்டு வெரி புவர். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அது தாங்க ஃபில்ட்ரேஷன் ரேட் அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுங்க, யூரியா கிரியேட்டின் இதில் எஸ்டிமேட்டட் குளோமருலால் ஃபில்ட்ரேஷன் ரேட் அப்படின்னு ஒன்று போட்டு கொடுப்பாங்க. ஸோ இதை நீங்கள் கட்டாயம் டெஸ்ட் பண்ணி பார்த்து கால்குலேட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ரொம்ப சிங்கிள் டிஜிட்டில் இருக்கக்கூடிய நபர்களை இப்போ சாதாரணமாக பார்க்க முடியுது. மேக்ஸிமம் இது 70க்கு மேலேயாவது மெயின்டைன் ஆகிட்டு இருக்கணும். இது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி உங்களுக்கு வர்றது
6, 7, 12, 13 இந்த ரேஞ்சில் இருந்துச்சுன்னா சிகேடி ஸ்டேஜ் 5ன்றதை நீங்களே தெரிஞ்சுக்கலாங்க. சாதாரணமாக இப்போ நிறைய பேருக்கு இது நம்ம பார்க்க முடியுது. அப்போது சிறுநீரகம் பாதிப்புக்கு காரணம் என்ன? சுகர், பிளட் ப்ரெஷர், கொலஸ்ட்ரால் ஒரு ரீசன்னு சொல்லிட்டோம். இதை தாண்டி நம்மளுடைய டயட்டுங்க. இதை நீங்கள் தெரிஞ்சே ஆகணும். அதிகமான உப்பு சுவை இருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் எடுத்துக்கிட்டே வரீங்க. அவுட் சைட் ஃபுட் நிறைய சாப்பிட்றது, ஜங்க் ஃபுட்டு, ஃபாஸ்ட் ஃபுட்ஸ்லாம் சாப்பிட்றது எல்லாமே என்ன ஆகும்னா ரத்தத்தில் உப்போட அளவு அதிகரிக்குது. உப்பு நோய்ன்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அது இதுதாங்க. அப்போது அதிகமான உப்பு சுவை இருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் பயன்படுத்த ரத்தத்தில் நமக்கு யூரியா லெவல் இன்க்ரீஸ் ஆகும். சிறுநீரக ஃபங்க்ஷன் நார்மலாக இல்லாமல் கிரியேட்டின் லெவலும் அதிகமாகுது. ஸோ கிரியேட்டின் லெவல் அதிகமாக உங்கள் உடலில் ஒவ்வொரு ஆர்கனாக செயலிழக்க ஆரம்பித்து உங்களுடைய உடல் வலிமை இல்லாத மாதிரி ஆரம்பித்து நிறைய பாதிப்புகள் ஏற்படுது. ஸோ இதையும் நீங்கள் ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க. சரிங்க, உணவு முறையை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா கட்டாயமாக எதெல்லாம் அவாய்ட் பண்ண போகிறோம்? உங்களுக்கு புரோட்டீன்யூரியா கண்டிஷன் இருக்குன்னா அதிகமான புரோட்டீன் நான்வெஜ் நிறைய சாப்பிட்றீங்கன்னா அதை ஃபஸ்ட்டு நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதிகமான அசைவ உணவுகள் சாப்பிடும்பொழுது உடலில் நிறைய பாதிப்புகள் ஏற்படுது. ஸோ அசைவ உணவுகள் எடுக்க நமக்கு இன்னும் புரோட்டீன் லீக்கேஜ் அதிகமாகும். கொஞ்ச நாட்களுக்கு அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. கீரை வகைகள், கிழங்கு வகைகள், அவுட் சைட் ஃபுட், அதுவும் இப்போல்லாம் ஈஸியாக எல்லாம் என்ன பண்ணுறீங்க, ஒரு கூல்ட்ரிங்க் வாங்கி குடிச்சிடுறீங்க. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய விஷயங்களை வாங்கி குடிக்கிறது, ஸோ அதில் கார்பனேட்டட் ட்ரிங்க் நம்ம எடுக்கிறது, இது எல்லாமே அதில் இருக்கக்கூடிய கலர்ஸ், ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர், ப்ரிசர்வேட்டிவ்ஸ், அதில் இருக்கக்கூடிய எக்ஸஸ் ஸ்வீட்னஸ் எல்லாமே சிறுநீரகம் மட்டும் இல்லைங்க, நமக்கு கல்லீரல், குடல் பகுதி எல்லாத்தையுமே பாதிக்குது. அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்நாக்ஸ் நீங்கள் வாங்கி கொடுக்குறீங்க. ஸோ ஸ்கூல் போயிட்டு வராங்கன்னா ஸ்நாக்ஸ் நிறைய வாங்கி கொடுக்குறீங்க. கலராக கேக்ஸு. ஸோ இதில் கேக் வகைகளை பொறுத்த வரைக்கும் அதில் இருக்கக்கூடிய கலரிங் ஏஜென்ட்ஸ் கண்டிப்பாக சிறுநீரகங்களை பாதிக்கும். இன்றைக்கி எத்தனையோ குழந்தைகள் கூட நம்மக்கிட்ட சித்த மருத்துவம் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ அதுக்கு பாதிப்பு வர்றதுக்கு காரணம் நம்மளுடைய டயட் ஹேபிட் தான். அதையும் கவனமாக பார்த்துக்கோங்க. உணவு முறையில் என்னென்ன காய்கறிகள் நம்ம சாப்பிடலாம்? காய்கறிகளை பொறுத்த வரைக்கும் லீச் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. அதாவது வேக வைத்து அந்த தண்ணீரை வடிச்சுக்கோங்க. ஏன்னா பொட்டாசியம் ரொம்ப அதிகமாகவும் நம்ம எடுக்கக்கூடாது இல்லையா, அதனால் வேக வைத்து அந்த தண்ணீரை வடிச்சுட்டு அதை தாளிதம் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இப்படி நம்ம எடுத்துக்கும்பொழுது கொஞ்சமாக நம்ம உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகள் நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும். சிறுநீரகம் அதிகமாக டேமேஜ் ஆகாமல் இருக்குங்க. ஸோ வெஜிடபிள்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். கிழங்கு வகைகளை தவிர்த்துக்கோங்க. மற்றபடி இந்த கொடி வகைகளில் இருக்கக்கூடியது, வெள்ளை பூசணிக்காய், சுரைக்காய், இது எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி அதில் நீர்ச்சத்து நிறைஞ்சிருக்கக்கூடிய வாழைத்தண்டு, நூக்கோல், சௌச்சௌ, இந்த காய்கறிகளும் சிறுநீரகங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. ஸோ அதிகமான புரோட்டீன் இருக்கக்கூடிய பருப்பு, கடலை வகைகள் இதையும் நீங்கள் தவிர்த்துக்கணும். ஸோ கட்டாயம் இதெல்லாமே தவிர்த்துக்கோங்க. நிறைய பேர் டயட் ஃபாலோ பண்ணுறன்ட்டு இந்த ஸ்டேஜில் வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிச்சிருவீங்க. பசியோடையே இருக்கிறது அந்த மாதிரியும் இருக்காதீங்க. ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ தண்ணீர் குடிக்கணுன்றதும் உங்கள் ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி டாக்டர் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு தண்ணீர் எடுத்துக்கோங்க. ஸோ ஸ்டார்டிங்லே இதுக்கான சிகிச்சைகள் நம்ம எடுத்துணுங்க. இதில் முக்கியமாக சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தக்கூடிய அந்த கிரியேட்டின் லெவல் குறையிறதுக்கு தினம்தோறும் இந்த கஷாயம் நீங்கள் குடிச்சிக்கிட்டே வாங்களேன் அப்படின்னு சொன்னால் இந்த கஷாயத்தை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். என்னென்னா இந்த கோவை இலை இருக்கு இல்லையா, கோவக்காயோட இலை கிடைச்சா அது எடுத்துக்கோங்க. நிறைய இடங்களில் கிராமப்புறங்கள்லாம் கிடைக்குது. கோவை இலை கிடைக்கல அப்படின்னா கோவக்காயை நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா, கோவக்காயை ஒரு 5-6 கோவக்காயை நல்லா நசுக்கி அம்மியில் வச்சு நசுக்கி எடுத்துக்கோங்க. 5-6 கோவக்காய். கோவை இலை கிடைச்சாலும் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து 1-2 அதை அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இதனோட நம்ம வேறு என்னென்ன சேர்க்க போகிறோம்? கோவைக்காய் இல்லைன்னா கோவை இலை நீங்கள் எடுத்துக்கோங்க. நம்ம பிளட்டில் இருக்கக்கூடிய கிரியேட்டின் லெவல் குறையிறதுக்கு கோவைக்காய் இல்லைன்னா கோவை இலை எடுத்துக்கணும். இதனோட நெரிஞ்சில் பொடி நமக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் தேவை. இதனோட மூக்கிரட்டை பொடி 1/2 டீஸ்பூன் தேவை. சோம்பு பொடி 1/2 டீஸ்பூன் நீங்கள் எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு 3 கிளாஸ் தண்ணீரில் அந்த கோவைக்காய், கோவை இலை ஏதாவது ஒன்றை சேர்த்துட்டு, இப்போது மற்றது நான் சொன்ன யானை நெரிஞ்சில் இல்லைன்னா நெரிஞ்சில், மூக்கிரட்டை, சோம்பு, இது 3ம் 1/2 டீஸ்பூன் எடுத்து அந்த தண்ணீரில் போட்டுருங்க. நல்லா பாயில் பண்ணுங்கள். 1 கிளாஸாக அது வரட்டும். ஃபில்டர் பண்ணிக்கோங்க. டெய்லி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் பயன்படுத்தணுங்க. ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கிட்டே வரும்பொழுது பிளட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் வெளியில் வரும். யூரியா கிரியேட்டின் லெவல் மெயின்டைன் ஆகும்.
நீங்கள் எந்த வகையான சிகிச்சை முறைகள் எடுத்துகிட்டு இருந்தாலும் சரிதான், அது கூட இந்த கஷாயத்தை ரெகுலராக குடிச்சிட்டு வாங்க. வாரம் 3-4 முறையாவது பார்லி கஞ்சி குடிக்கிறது நல்லதுங்க. ஸோ பார்லி கஞ்சி குடிக்கும்பொழுதும் அதில் மிளகு, சீரகம், வெந்தயம், பூண்டு எல்லாமே சேர்த்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்படி நம்ம எடுத்துக்கும் பொழுதும் நம்ம உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகள் வெளிவர ஆரம்பிக்கும். சரிங்களா? அதே மாதிரி இது பெஸ்ட் டயட்டும் கூட. நீர் தேக்கம், காலில் நீர் தேங்குதுன்னா அதை குறைக்கிறதுக்கு இந்த பார்லி கஞ்சியும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். முதல் விஷயம் என்னென்னா, இந்த கிரியேட்டின் லெவல், யூரியா லெவல் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எல்லாருக்குமே ஒரு என்னடா பண்ணலாம் அப்படி ஒரு பேனிக் சுச்சுவேஷன் வர ஆரம்பிச்சிடும். ஃபேமிலியில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் வராங்க, பார்க்குறாங்க, ஒன்று சொல்கிறாங்க. நீங்கள் இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்காதீங்க, இதை சாப்பிடாதீங்க, மருந்துகள் எடுக்கணுன்னா யோசித்து எடுங்க, இது ரிசல்ட்டே தராது. ஸோ அந்த மாதிரி இருக்க வேண்டாம். ஸோ ஒரு டிசிஷன் நீங்கள் எடுத்து ஒரு டயட் ஃபாலோ பண்ணுறீங்க, ஒரு மருத்துவ முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா முழு ஈடுபாட்டோடு அதை ஃபாலோ பண்ணும். ஸோ அவங்கவுங்க ஒன்று சொல்கிறாங்கன்ட்டு அந்த ஒரு டென்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப கிளியராக பார்த்துக்கோங்க. ஸோ மெடிசின்ஸை பொறுத்த வரைக்கும் சித்த மருந்துகள் உங்களுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். இல்லை நீங்கள் வேறு ஏதாவது சிகிச்சை முறைகள் எடுத்துக்கிட்டாலும் நான் சொன்ன இந்த உணவு முறைகளும் ஃபாலோ பண்ணிட்டு வாங்களேன். ரத்தத்தில் கிரியேட்டின் லெவல் நமக்கு நல்லாவே குறையும். இதை தாண்டி முக்கியமான விஷயம் இரவு உறக்கம். சரிங்களா? இரவு உறக்கம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நல்ல ஒரு ஆழ்ந்த உறக்கம் வேணுங்க. அவுட் சைட் ஃபுட் கட்டாயம் குறைச்சிக்கோங்க. ஆயிலி டயட் இருந்தால் இது எல்லாமே குறைச்சிட்டு இந்த கஷாயம் நீங்கள் எடுக்கலாம். இந்த கஷாயம் கூட என்னால் ரெடி பண்ண முடியலன்னு சொல்கிறவங்க நீர்மூழ்கி குடிநீர்ன்ற ஒரு மருந்தாகவே உங்களுக்கு கிடைக்குது. நீர்மூழ்கி குடிநீரை நீங்கள் எடுத்துக்கலாம். சித்த மருந்தகங்கள்லே இருக்கும். ஒரு நாளைக்கு 2 வேளை இந்த நீர்மூழ்கி குடிநீரை குடிச்சிக்கிட்டே வாங்களேன். ரத்தத்தில் இருக்கக்கூடிய கிரியேட்டின் லெவல் நமக்கு குறையும். சிறுநீரக பாதிப்பும் அந்த ஃபஸ்ட்டு ஒரு 3 ஸ்டேஜஸ்குள்ளே இருந்தீங்கன்னாவே உங்களுக்கு அந்த இந்த வழிமுறையை ஃபாலோ பண்ணும்போது நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.